வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அகர்தலா செல்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு மேற்கு திரிபுரா மாவட்ட ஆட்சியர் டாக்டர் விஷால்குமார் தலைமையில் அகர்தலாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் 11வது ரைசினா உரையாடல் 2026 அவர் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார். தொடர்ந்து பின்லாந்து அதிபரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளனர். இந்தோ பசிபிக் உள்ளிட்ட இந்தியாவின் 3 முக்கிய வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேலும் மியான்மர் உடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியான நபார்ட் நிதியுதவியுடன் 298.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே முழுவதும் பொதுப்பணித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம், மேற்கு வங்கம், தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நாளை பரிசீலிக்கப்படும் என்றும் மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஆடவர் T20 கிரிக்கெட் தொடரில் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்றிரவு நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.